இந்த பையன் பண்ண விஷயத்தை பார்த்து இந்த உலகமே ஆச்சரியத்துல இருக்குது. நீங்க உங்களுடைய தினசரி வாழ்க்கையில பண்ற இந்த விஷயங்கள் எல்லாம் டோட்டலி தவறாவே பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒருவேளை எப்போ அது அடிபட்டுச்சுன்னா அந்த சமயத்துல இந்த ஒரு காமனான மிஸ்டேக்கை மட்டும் பண்ணவே பண்ணிராதீங்க. இந்த நாட்டுல ராணுவத்துக்கு செலவு பண்ற பணத்தை விட அதிகமா நாய்களுக்கு செலவு பண்றாங்களா? இந்த லேடிக்கு தன்னோட ஹஸ்பண்டே கொல்ல வேண்டிய நிலைமை வந்தது. இதே போலவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அமேசிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ லைக் பண்ணி ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்பர் 1, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நிறைய பேர் அவங்களோட தோல்விக்கான காரணமா அடுத்தவங்கள தான் சொல்லுவாங்க. அண்ட் அவங்களோட தோல்விகளுக்காக புதுசா காரணங்கள் எல்லாம் சொல்லி சமாளிச்சுக்கிட்டும் இருப்பாங்க. ஆனா இந்த மாதிரிப்பட்டவங்களுக்கு இந்த பையனை பார்த்ததுக்கு அப்புறம் கண்ணத்திலே அரைஞ்சது போல இருக்கும். ஆக்சுவலா டச்சை சேர்ந்த 16 வயசான இந்த பையனோட பேர் தான் டேவிட் கேன்கன். இந்த பையன் அவனோட டிசபிலிட்டியும் பின்ன விட்டு இருந்த உலகத்துல இருக்கிற மக்களுக்கே ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கான்னு தான் சொல்லியாகணும். டேவிட்க்கு அவன் சின்னதா இருக்கும் போதே ஒரு ரேர் டைப்பான ஹார்ட் டிசீஸ் வந்துட்டு இது காரணமா அவனோட கையும் காலும் சரியா வளர்ச்சி அடைய முடியாம போயிடுச்சான். ஆனால இந்த கண்டிஷன்ல அந்த பையனுக்கு கராட்டே மேல இருந்த அன்பை யாராலையுமே ஒண்ணும் பண்ண முடியல. 7 வயசுல இந்த பையன் கராத்தே பழகுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு 16 வயசு ஆகுது. அண்ட் இன்னைக்கு பிளாக் பெல்ட் வாங்கி ஒரு ப்ரொஃபஷனல் கராத்தே பிளேயரா இருக்கிறாரு. ஜப்பானும் இந்த பையனை பார்த்து எந்த அளவுக்கு ஆச்சரியப்பட்டாங்கன்னா 2014 ஜப்பான்ல நடந்த JK வேர்ல்ட் கராட்டே டோ சாம்பியன்ஷிப்பும் இன்வைட் பண்ணிருந்தாங்களாம். அண்ட் இன்னைக்கு இந்த பையன் முடியாதுன்னு சொல்றவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கிறான்னு தான் சொல்லியாகணும். நம்பர் 2, நீங்க எப்போது சர்க்கஸ் பாக்குறதுக்காக போயிருந்தீங்கன்னா அங்க கண்டிப்பா மரண கிணற கண்டிப்பா பாத்திருப்பீங்க. இந்த மரண கிணறுகள்ல ஸ்டண்ட்மேன் பைக் இல்ல கார்களை இந்த மாதிரி செவர்ல ஓட்டுவாங்க. ஆனா 1929ல மக்களுக்கு இந்த மரண கிணறுல ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம் பாக்குறது கிடைச்சிருக்குது. ஆக்சுவலா யுஎஸோட ஒரு ஸ்டேட்ல உள்ள சர்க்கஸ்ல ஒரு நாட்டுல ஸ்டண்ட்மேனோட சேர்த்து இந்த மாதிரியான ஒரு சிங்கமும் உட்கார்ந்துருக்குமா. அண்ட் அந்த சிங்கத்தோட முகத்திலையும் சரி அது உட்கார்ந்துருக்கிறதும் சரி கொஞ்சம் கூட பயத்தை கூட பார்க்கவே முடியாது. அதனால அதை பாக்குறதுக்காகவே அந்த சர்க்கஸ்க்கு நிறையவே மக்களும் வருவாங்களாம். அண்ட் அதை லைவா பாக்குறதுக்கு அப்படியே கூஸ்பம் வர வைக்கிற மாதிரி தான் இருக்கும்னு சொல்றாங்க. நம்பர் 3, வெறும் ஒரே ஒரு ட்ரெயின்ல இருந்து நீங்க முழு ரஷ்யாலையும் டிராவல் பண்ணலாம். ஆனா இந்த மாதிரி நீங்க அந்த ட்ரெயின்ல முழு ரஷ்யாவையும் சுத்தி பாக்குறதுக்கு முழுசா 7 நாட்கள் ஆகுமா. அது மட்டும் இல்லாம ரஷ்யா எந்த அளவுக்கு பெருசா இருக்குதா நீங்க 11 வித்தியாசமான டைம் ஜோன்கள் வழியா எல்லாம் பெய்யாகணும். அது மட்டும் இல்லாம அந்த ஒரே டிராவல்ல நீங்க 4000 வித்தியாசமான பிரிட்ஜ்கள் எல்லாம் தாண்டி போவீங்க. நம்பர் 4, நேபாள்ல எல்லாம் பறவைகளை ரொம்ப ஸ்பெஷலான முறையில எல்லாம் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க. அது என்ன, நேபாள்ல எல்லாம் நீங்க இந்த மாதிரி ஸ்கை கிளைடிங் பண்றதுக்கு போனீங்கன்னா உங்களோட கூட சேர்ந்து இந்த மாதிரி பறவைகளும் பறந்து வருமா. ஏன்னா முறையா நீங்க ஸ்கை கிளைடிங் பண்ணும்போது டெஃபினெட்லி உங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கதான் செய்யும். ஆனா உங்களோட கூட இந்த மாதிரி ஒரு பறவை பறந்து வரும்போது உங்களோட பயம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த மாதிரி ஸ்கை கிளைடிங் பண்றவங்களோட சேர்ந்து பறக்கிறதுக்காக பறவைகளை ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பாங்களாம். நம்பர் 5, 1992ல இறங்கின வெயின்ஸ் வேர்ல்ட்ங்கிற இந்த மூவி ரொம்ப பாப்புலரான ஒரு மூவிகள்ல ஒண்ணா இருக்குது. ஆனா இந்த மூவியை பத்தின சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம்னா இந்த மூவியை 90s காலகட்டத்திலே ஒரு 34 நாட்கள்லயே எடுத்து முடிச்சிருக்காங்களாம். அதாவது 34 நாளைக்குள்ள மூவியோட ஷூட்டிங்கையும் முடிச்சு எடிட்டிங்கையும் முடிச்சு மூவியை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. 20s காலகட்டத்துல எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்கு நிறைய அட்வான்ஸான டெக்னாலஜிகள் எல்லாம் இருக்கதான் செய்யுது. ஆனா அந்த டைம்ல இவ்வளவு ஷார்ட் டைம்ல ஒரு மூவி எடுத்து அதை ஹிட்டும் கொடுத்திருக்காங்கன்னா உண்மையை பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் தான். நம்பர் 6, ஆப்பிரிக்கன் கிரே பேரட்ங்கிற கிளிகள் உங்ககிட்ட எந்த ஒரு பலனையுமே எதிர்பார்க்காம அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது இந்த ஆப்பிரிக்கன் கிரே பேரட்களை தான் எல்லாத்தோட ஹெல்ப்ஃபுல்லான பறவைகள்ல ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த கிளிகள் மத்த கஷ்டப்படுற பறவைகளுக்கு ஹெல்ப் பண்றதோட சேர்த்து ஈவன் ஹியூமன்களுக்கும் இந்த கிளிகள் ஹெல்ப் பண்ணுமா. அண்ட் ஒருவேளை நீங்க அதுங்களுக்கு சாப்பாடு கொடுத்தீங்கன்னா அது உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டாவும் ஆகிரும். நம்பர் 7, ஒரு முறை இந்த ஒரு கியூட்டான போட்டோ பாருங்க. இந்த போட்டோ ரொம்ப பெர்ஃபெக்ட்டான டைம்ல கேப்சர் பண்ணிருக்காங்க. ஏன்னா இந்த போட்டோல ஒரு அணில் ஒரு பூ அழகா ஸ்மெல் பண்ணி பாக்குறத பார்க்க முடியும். அண்ட் இந்த விஷயத்தை யாரோ பெர்ஃபெக்ட்டான டைம்ல போட்டோல கேப்சரும் பண்ணிருக்காங்க. நம்பர் 8, நிறைய ஸ்டடிகள் மூலமா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா நீங்க ரொம்பவே டென்ஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ்ல இருக்கிற சமயத்துல உங்களுக்கு உடம்புல எங்கேயாவது அடிபட்டு இருந்ததுன்னா அந்த அடிபட்ட இடம் சரியாகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குமா. அதாவது நார்மலா உங்களுக்கு அடிபட்ட இடம் சரியாகிறத விடவும் நீங்க டென்ஷன்ல ஸ்ட்ரெஸ்ல எடுக்கும்போது அதிகமாவே டைம் எடுக்கும். ஆனா அதுவே உங்களுக்கு அடிபட்ட சமயத்துல உங்களோட மைண்ட் நார்மலான கண்டிஷன்ல இருந்ததுன்னா உங்க உடம்புல அடிபட்ட இடங்கள் எல்லாமே சீக்கிரமாவே ஹீல் ஆகிரும் சொல்றாங்க. நம்பர் 9, இந்த லேடி 37 தடவை அவங்களோட ஹஸ்பண்ட கத்தியாலே குத்தி கொண்டு இருக்காங்க. ஏன்னா இந்த லேடிக்கு அவங்களோட ஹஸ்பண்டோட போன்ல வேற ஏதோ ஒரு பொண்ணோட தவறான போட்டோக்கள் இருக்கிறதா தோணி இருக்குது. ஆனா ஹஸ்பண்ட போட்டு தள்ளினதுக்கு அப்புறம் தான் தெரிய வந்திருக்குது அந்த போட்டோ வேற யாரோடது இல்ல அவங்களோட தானா. அதாவது அந்த லேடி ஸ்லிம்மா இருக்கும்போது அனுப்பின போட்டோக்கள் எல்லாம் அவங்களோட ஹஸ்பண்ட் இன்னும் சேவ் பண்ணி தான் வச்சிருந்திருக்காங்க. ஆனா இந்த லேடி இப்ப கொஞ்சம் ஃபேட் ஆகிட்டனால அந்த போன்ல இருக்கிறது வேற யாரும் நினைச்சு அவங்களோட ஹஸ்பண்டே போட்டு தள்ளிட்டாங்க. நம்பர் 10, இங்க ஒரு ஆள் அவருக்கு முன்னாடி ஒரு ஹாட் ஏர் பலூன் கீழே விழுறத பார்த்து அவரோட வண்டியில 300 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த ஹாட் ஏர் பலூனை ஃபாலோ பண்ணிட்டு போனாராம். ஆனா அதுக்கப்புறமா தான் தெரிய வந்திருக்குது அது வானத்துல பறக்கிற ஹாட் ஏர் பலூன் இல்ல அவரோட காரோட விண்ட்ஷீல்ட்ல ஏதோ பறவை போட்டு வச்ச எச்சமா இருந்திருக்குது. ஆனா இந்த மாதிரி அதுக்கு பின்னாடி 300 கிலோமீட்டர் டிராவல் பண்ணதா சொல்றாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தான் தெரியல. ஆனா உங்களோட இந்த மாதிரி நடந்தா என்ன பண்ணுவீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 11, ஸ்வீடன் தான் இந்த உலகத்திலே முதல் எந்த மாதிரியான ஒரு நாடா இருக்குதுன்னு அங்க குழந்தைகளை அடிக்கிறது பேனா இருக்குது. அதாவது ஸ்வீடன்ல டீச்சர் குழந்தைகளை அடிக்கிறது மட்டும் இல்ல பேரண்ட்ஸ் குழந்தைகளை அடிக்கிறது முதற்கொண்டு பேனா தான் இருக்குது. ஆனா குழந்தைகளை இந்த மாதிரி சின்ன வயசுல இருந்து அடிக்காம வளர்த்தா அவங்களோட பிஹேவியர் வளர கெட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சோ அந்த நாட்டுல இந்த சட்டத்தை சரியாதான் பண்ணிருக்காங்களா இல்ல தவறா என்னங்கறத நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 12, அமெரிக்கால
அமெரிக்கால இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த மக்கள் அவங்களோட வீடுகள்ல கண்டிப்பா ஒரு பெட் டாக வச்சிருப்பாங்க. அண்ட் அந்த பெட் டாக்ல அவங்க அவங்களோட சொந்த பிள்ளைகளை போலவே பார்த்துப்பாங்களாம். அதனால தான் அமெரிக்கால உள்ள மக்கள் அவங்களோட பெட் டாக்களுக்கு செலவு பண்ற பணத்தை எல்லாம் கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா அது முழு ஜெர்மனியோட டிஃபென்ஸ் அண்ட் ஆர்மிக்கு செலவு பண்ற பணத்தை விடவும் அதிகமா இருக்குமா. அப்போ அமெரிக்கன்ஸ் அவங்களோட பெட்டை எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்கிறதை இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 13, நார்மலா நம்ம எல்லாருடைய வீடுகள்லயுமே காமனா வாங்கி சாப்பிடுற ஒரு பழம் வாழைப்பழமா தான் இருக்கும். ஆனா சில சமயங்கள்ல நம்ம அதிகமான வாழைப்பழத்தை வாங்கிட்டோம்னா அது ஒரு சில நாட்கள்ல அதிகமா பழுத்து ஒரு மாதிரி ஆகிரும். ஆனா உங்க வீட்டுல இருக்கிற எக்ஸஸான வாழைப்பழத்தை மெதுவா பழுக்க வைக்கிறதுக்காக அந்த வாழைப்பழத்துக்கு மேல இருக்கிற இந்த பகுதியில இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர்களை சுத்திருங்க. இது காரணமா அந்த வாழைப்பழத்துக்கு சரியான ஏர் கான்டாக்ட் கிடைக்காம அது மெதுவா தான் பழுக்குமா. நம்பர் 14, ஆல்கஹால் குடிக்கிறத விடுறதுனால கெட்ட கெட்ட கனவுகள் வர்றதா சொல்றாங்க. அதாவது சிகரெட் இல்ல குடிப்பழக்கம் மாதிரியான போதைகளுக்கு அடிமையா இருக்கிறவங்க திடீர்னு அவங்களோட அந்த பழக்கத்தை விட்டுட்டாங்கன்னா அந்த அடிக்ஷனை விட்ட கொஞ்ச நாளைக்கு அவங்களுக்கு கெட்ட கெட்ட கனவுகளா வந்துகிட்டு இருக்குமா. இந்த மாதிரி நான் சொல்ல போதை பழக்கத்தோட அடிக்ஷன்ல இருந்து வெளியே வந்தவங்க சொல்லி இருக்காங்க. ஆனா அதுக்காக கெட்ட கனவு வரன்னு சொல்லி ஆல்கஹால கண்டினியூ பண்ணணும்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணல. ஏன்னா இதை குடிக்கும் போது கெட்ட கனவு விட மோசமா உடம்பு தான் பாதிக்கப்படும். சோ ஆல்கஹால் குடிக்கிறத அவாய்ட் பண்றது தான் நல்லது. நம்பர் 15, இந்த வீடியோலயும் கூட நம்ம தினசரி வாழ்க்கையில பண்ற ஒரு சில காமனான மிஸ்டேக்களை பார்க்கலாம். தண்ணீர் நம்ம உடம்புக்கு எல்லாத்த விட முக்கியமான ஒரு விஷயம்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா இந்த தண்ணீரை நீங்க ஒரு நாளைக்கு அளவுக்கு அதிகமா குடிச்சாலும் இது உங்களுடைய உடம்புக்கு கேடுதான். அதனால நீங்க தினமும் கரெக்டா குடிக்க வேண்டிய தண்ணீரோட அளவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 3ல இருந்து 3.5 லிட்டர் வரைக்கும் குடிக்கலாம். இது உங்களை ஹெல்த்தியா வைக்கிறதுக்கு போதுமானதா இருக்குது. அதுக்கப்புறமா இதே தண்ணீரை சாப்பிட்ட உடனே குடிக்கிற பழக்கத்தை மட்டும் வச்சுக்காதீங்க. இது காரணமா நீங்க சாப்பிட்ட சாப்பாடு ஒழுங்கா டைஜஸ்ட் ஆகாம இருக்கிறதோட சேர்த்து உங்க வயித்துல கேஸ் ஃபார்ம் ஆகுறது, ஏப்பம் வர்றது மாதிரியான விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாம சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கிறதுனால உங்க பாடியும் உங்களுக்கு ரொம்பவே ஹெவியா இருந்தது போல தெரியும். அதனால எப்பவுமே சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் கழிச்சு தண்ணி குடிக்கிறது நல்லது. அடுத்ததா நீங்களும் ஒருவேளை வெஸ்டர்ன் டாய்லெட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்க டாய்லெட்டை ஃப்ளஷ் பண்ற இந்த முறை முற்றிலும் தவறானதா இருக்குது. ஏன்னா நீங்க டாய்லெட் சீட்டை ஓபனா வச்சு ஃப்ளஷ் பண்ணும்போது அதுல இருந்து வர வாட்டர் பிரஷர் காரணமா பாத்ரூம் சீட்ல இருக்கிற பாக்டீரியாஸ் எல்லாம் வாட்டர் பார்ட்டிகல்ஸ் மூலமா பறந்து வந்து உங்க முகத்துல வாயில எல்லாம் படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த பாக்டீரியாஸ் நீங்க பாத்ரூம்ல பல்லு தேய்க்கிற பிரஷ் இல்ல மேல போடுற பிரஷ் எது வச்சிருந்தாலும் அதுலயும் போய் ஒட்டிக்கும். அதனால எப்பவுமே இந்த மாதிரியான வெஸ்டர்ன் டாய்லெட்ல ஃப்ளஷ் பண்ணும்போது அதை முழுசா க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ளஷ் பண்ணுங்க. அடுத்ததா நம்ம காலையில குளிக்கிறது நல்லதா இல்ல சாயங்காலம் குளிக்கிறது நல்லதான்னு யோசிப்போம். இந்த விஷயம் டோட்டலி அவங்க பழக்க வழக்கத்தை பொறுத்து தான் இருக்குது. சோ இதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. ஆனா எந்த சீசன்ல எந்த மாதிரியான தண்ணீர்ல குளிக்கிறோம்ங்கிறது இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா இருக்குது. ஆக்சுவலா குளிர்காலங்கள்ல மோஸ்ட்லி எல்லாருமே சுடு தண்ணியில குளிக்கிறதுக்கு தான் விரும்புவாங்க. ஆனா குளிர்காலங்கள்ல நீங்க சுடு தண்ணீர்ல குளிக்கிறனால உங்களோட ஸ்கின் இன்னும் அதிகமா தான் ட்ரை ஆகுமா. அதனால குளிர்காலங்கள்ல நார்மலான தண்ணீர்ல குளிக்கிறது தான் பெட்டரா இருக்குது. ஒருவேளை உங்களால குளிர் தண்ணீர்ல குளிக்க முடியலன்னா கொஞ்சமா சுடு தண்ணியை சேர்த்து நார்மல் தண்ணியா மாத்திக்கோங்க. அடுத்ததா நீங்க சாப்பாடு சாப்பிடும்போது இந்த தவற பண்ணாம இருந்தீங்கன்னா நீங்களும் ஜாப்பனீஸ் காரங்களை போலவே கரெக்டா ஸ்லிம்மா இருப்பீங்க. மோஸ்ட்லி நிறைய பேர் அவங்க சாப்பிடுற சாப்பாடு ரொம்ப வேகமா சாப்பிடுவாங்க. அண்ட் ஃபுட் சேலஞ்ச் பண்றவங்களோட சாப்பாடு சாப்பிடுற வேகத்தை பத்தி நம்ம பேசவே முடியாது. சோ இதுல இருந்து நான் என்ன சொல்ல வர்றேன்னா நீங்க சாப்பிடுற சாப்பாடு நீங்க ஒருவேளை மெதுவா சாப்பிட்டீங்கன்னா நீங்க அளவுக்கு அதிகமா எக்ஸ்ட்ராவான சாப்பாடு சாப்பிடாம கரெக்டா குறைவான சாப்பாடு தான் சாப்பிடுவீங்க. ஆனா அதுவே நீங்க வேகமா சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா உங்களோட வயிறு நிறைஞ்சது போலவே இருக்காது, இன்னும் எக்ஸ்ட்ராவா நீங்க சாப்பாடு சாப்பிட்டுருவீங்க. ஏன்னா நம்ம பிரெயினுக்கு நம்ம என்ன சாப்பிடுறோம், எவ்வளவு சாப்பிடுறோம், நம்ம வயிறு எவ்வளவு நிறைஞ்சிருக்குது என்கிற விஷயங்கள் எல்லாம் ப்ராசஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு நம்ம பிரெயினுக்கு முழுசா 20 நிமிஷம் ஆகுமா. இதனால நீங்க ஸ்லோவா சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு போதுமான அளவுக்கு மட்டுமே சாப்பிடுவீங்க. அது உங்களோட பாடியை கரெக்டா ஃபிட்டா மெயின்டைன் பண்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததா நிறைய ஃப்ரிட்ஜ்கள் எல்லாம் முட்டைகள் எல்லாம் வைக்கிறதுக்கு தனியான இடம் இருக்கதான் செய்யும். அந்த மாதிரியான இடங்கள்ல மட்டும்தான் நம்ம ஃப்ரிட்ஜ்ல முட்டையை ஸ்டோர் பண்ணி வைக்கணும். மத்தபடி நம்ம அடிக்கடி ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ற இடத்துல நீங்க முட்டையை வச்சீங்கன்னா முட்டையோட டெம்பரேச்சர் அடிக்கடி ஹை அண்ட் லோ என்கிற மாதிரி சேஞ்ச் ஆகி அது சீக்கிரமாவே கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா. அதனால முட்டையை எப்பவுமே ஃப்ரிட்ஜ்ல நீங்க அடிக்கடி ஓபன் பண்ணாத இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அடுத்ததா இயர்போனை எப்பவுமே சரியா மாற்றுறதுக்கான முறை இது இல்ல இதுவா தான் இருக்குது. ஏன்னா இயர்போனை இந்த மாதிரி மாற்றுறதுனால அது உங்க காதுல இருந்து சீக்கிரத்துல மிஸ் ஆகி கீழையும் விழாது. அது மட்டும் இல்லாம இயர்போனை இந்த மாதிரி ரொம்ப நேரம் மாட்டி வைக்கிறதுனால உங்களுக்கு காது வலி ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால இயர்போனை இந்த மாதிரி தலைகீழ மாட்டி வச்சீங்கன்னா காதுல ஏற்படுற வலியையும் அவாய்ட் பண்ணலாம். ஓகே फ्रेंड्स, இந்த வீடியோல அவ்வளவுதான். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே போலவே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட கலெக்ஷன் ஐ பட்டன்லயும் கொடுத்திருக்கேன் அண்ட் எண்ட் ஸ்கிரீன்லயும் இப்ப தெரியும், அதையும் கிளிக் பண்ணி பார்க்கிறதுக்கு மறந்துடாதீங்க. நானும் இன்னொரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டட்டா பை.